அதிமுக சார்பில் ரத்த தான முகாம் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் தொடங்கியது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், சேலம் புறநகர் மாவட்டம் மற்றும் இளைஞரணி சார்பில் சுமார் 700 பேர் ரத்த தானம் வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய நல்ல பல திட்டங்களால் தான் இருபெரும் தலைவர்கள் மறைந்த பிறகும் அதிமுக மக்கள் மனதில் உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் அமோகமாக நடைபெறுகிறது. பலமுறை ஊடகம் மற்றும் பத்திரிகை ஊடகத்திலும் நாள்தோறும் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளியில் படிக்கும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறு மற்ற ஆசிரியர்களுக்கு பாதிப்பளிக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பித்தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். ஒரு பயிர் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதுபோன்று சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சீமான் வழக்கு குறித்து தெரியவில்லை. எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்று பார்க்காமல் காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள், வர்த்தக அணி மாநில செயலாளர் வரதராஜன், அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராஜராஜ சோழன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அருண்குமார், புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் ஹரி, சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 700 பேர் ரத்த தானம் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மாவட்டத்தில் 1000 பேர்